சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற சிறப்பாக களப்பணியாற்றுவது என திமுக பொறியாளர் அணி ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாநில பொறியாளர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில பொறியாளர் அணி செயலாளர் SKB கருணா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திராவிட மாடல் அரசு நிகழ்த்திய சாதனைகளை சமூக வலைதளங்கள் மூலம் பரப்புரை மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு செயல்படுத்திய நலத்திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றிக்கு தீவிரமாக பணியாற்ற வேண்டுமென திமுக வர்த்தகர் அணி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாநில வர்த்தகர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக வர்த்தகர் அணி செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம், துணைத் தலைவர் மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் சாதனைகளை வணிகர்கள் மற்றும் வணிகர் சங்க பிரதிநிதிகளிடம் கொண்டு செல்ல வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு அயராது உழைக்க வேண்டும் என்றும் திமுக வர்த்தகர் அணி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற சிறப்பாக களப்பணியாற்றுவது என திமுக பொறியாளர் அணி ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாநில பொறியாளர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநில பொறியாளர் அணி செயலாளர் SKB கருணா உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் திராவிட மாடல் அரசு நிகழ்த்திய சாதனைகளை சமூக வலைதளங்கள் மூலம் பரப்புரை மேற்கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. 5 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு செயல்படுத்திய நலத்திட்டங்கள் குறித்து மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டும். திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற கூட்டணி தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சட்டமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றிக்கு தீவிரமாக பணியாற்ற வேண்டுமென திமுக வர்த்தகர் அணி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாநில வர்த்தகர் அணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. இதில் திமுக வர்த்தகர் அணி செயலாளர் கவிஞர் காசிமுத்து மாணிக்கம், துணைத் தலைவர் மோகன் உள்ளிட்ட ஏராளமானோர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசின் சாதனைகளை வணிகர்கள் மற்றும் வணிகர் சங்க பிரதிநிதிகளிடம் கொண்டு செல்ல வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றிக்கு அயராது உழைக்க வேண்டும் என்றும் திமுக வர்த்தகர் அணி சார்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.